அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் உடல், மனம், ஆன்மா இதன் இயங்கும் தன்மையை எவ்வாறு உடற்பயிற்சி, யோகாசனம், உணர்வின் மேம்பாட்டு முறைகள் வழிவகுக்கின்றன என்பதை காணலாம். ஆதியில் மனிதன் ஒரு விலங்காக வேட்டையாடி உண்டு வாழும் வாழ்க்கை முறையை கையாண்டான். அதன் பிறகு கொஞ்சம் பண்பட்ட பிறகு அவன் சமைத்து உண்டு வாழும் உணவு முறைக்கு வந்தான். மேலும் பண்பட்ட போது விவசாயம் செய்து தானியங்களை உண்டு ஒரு சாத்விக அடிப்படையில் உணவு முறையை உட்கொள்ள ஆரம்பித்தான். அதனால் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அப்படின்ற இரண்டு உணவு முறைகள் கீழ் நாம் வந்துவிட்டோம். இந்த வெஜிடபிள் ஃபுட் தான் நீண்ட நாள் நம் வாழ்க்கையில் நம் உடல் அமைப்புக்கு ஏற்ப இருப்பதால் அந்த சைவ உணவை உட்கொள்வதன் மூலம் நமக்கு உடலின் இந்த செரிமானத்திற்கு தேவையான சக்தி ஆற்றல் விரயம் குறைய இந்த சக்தி ஆற்றல் நமது மூளைக்கு அதிகமாக செல்ல ஆரம்பித்தது. அதனால்தான் நமது செரிமான சக்திக்கு தேவையான சக்தி மிக குறைவாக இருக்கும் பொழுது, குறைந்த அளவில் நாம் உபயோகிக்கும் பொழுது மிதமுள்ள சக்தி, அந்த உயிர் சக்தி, பிராண சக்தி நமது மூளைக்கு சென்று மூளை உணர்வினை மேம்படுத்தி உணர்வின் மேலும் பல விஷயங்களை கண்டான். எனவே ஆதிகால மனிதன் ஒரு அசைவ உணவு உண்டு மிருகத்தனத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டு நாகரிகம் மலர மலர, நாகரிகம் உயர உயர அவன் சைவத்தை உட்கொண்டு சைவ உணவு முறைகளை கையாண்ட பொழுது அவனுடைய ஜீரண சக்திக்கு தேவையான செரிமான சக்தி குறைவாக தேவைப்படுவதால் அவனுடைய ஆற்றல் உயிர் சக்தி மூளைக்கு செல்வது, நடுத்தலின் வழியாக மேலே செல்வது அதிகரித்தது. அதனால் குண்டலினி சக்தி அதிகரித்து காலப்போக்கில் பல விஷயங்களை இந்த உணர்வில் வெளிப்படும் அத்தகைய விஷயங்கள் அப்படியே இந்த மூளையின் மூலம் கிரகித்து பல பிரபஞ்ச சார்ந்த அறிவியலை உணர்ந்தான். எனவே நமது தற்போதைய வாழ்க்கை முறைக்கு, அதாவது நம்ம உடல் மூலம் இயக்கம் நிறைய குறைந்து விட்டது. ஆதி காலத்தில் நம்முடைய உணவு முறைக்காகவே நம்ம வேட்டையாடி ஓடி ஆடி பல இடங்களில் திரிந்து வாழ வேண்டியிருந்தது. இப்போது அத்தகைய வாழ்முறையிலிருந்து நாம் மீண்டு வந்து விட்டதால், பண்பட்ட மனிதனாக உயர்ந்ததால் நமக்கு உணவு தானியங்கள் உட்கொண்டே அதன் மூலம் வரும் சக்தியை பெற்று நமது உடலை செம்மையாக வைத்துக்கொள்ள முடிகிறது. உணவை கடந்து செல்லும் போது நமது ஆற்றல் நீர் இந்த பஞ்சபூதங்களிலிருந்து பெற்று நாம் உணவின்றியும் வாழ முடியும். அப்பொழுது நமக்கு செரிமானத்துக்கு தேவையான சக்தி இன்னும் குறைந்து நமது ஆற்றல் எல்லாம் அப்படியே மேலோங்கி சென்று நமது மூளையின் திறனை வளம்படுத்துகிறது. இதன் மூலம் நாம் நான்வெஜ், அதாவது அசைவ உணவை உண்ணும் பொழுது நமக்கு மூளைக்கு செல்லும் சக்தி குறைகிறது. சைவ உணவை உண்ணும்போது மூளைக்கு செல்லும் சக்தி அதிகரித்து அதனால் நிறைய உணர்வின் மூலம் நாம் மேம்பட்டவர்களாக விளங்க முடிகிறது. எனவே உணர்வு உயர்ந்தால் ஆன்மா உயரும். இங்கு உடல் என்பது உடற்பயிற்சியின் மூலம் உடலை கட்டாக வைத்துக்கொண்டு உடல் நன்றாக வேலை செய்ய இந்த உடற்பயிற்சி உதவுகிறது. இந்த யோகா என்பது உடல் மற்றும் மனம் இரண்டையும் ஒருங்கிணைத்து மனதின் மூலம் உடலில் வெகுவாக இலகுவாக வளையும் தன்மையை நமக்கு கொடுத்து, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வளையும் தன்மை நமக்கு கொடுத்து மனதையும் உடலையும் இணைத்து நன்றாக ஒரு பாலம் போல் இருப்பதால் அதன் மூலம் நம்ம பிராணசக்தி தங்குதடையின்றி எல்லா இடங்களிலும் எல்லா இயல்நிலை சரிநிலைக்கும் செல்ல வழிவகுக்கிறது. எனவே இந்த பிராணசக்தி கீழ்நிலை ஆகிய இந்த பருவுடல், பிராண உடல், மன உடலிலேயே செலவழிந்து விடாமல் இந்த உயிர் சக்தி மேலே சென்று காரண உடல், ஆனந்தமய உடல், நிர்வாண உடல், இன்னும் பல உடல், இத்தகைய 7 உடல்களுக்கு சென்று நமக்கு பிராணசக்தி அனைத்து உடல்களும் கிடைக்கும்போது ஆன்மா சிறந்து விளங்குகிறது. எனவே இங்கு உடற்பயிற்சி என்பது உடலை உறுதியாக வைக்கும். இந்த யோகா என்பது மனதை உறுதியாக வைத்து அதன் மூலம் உடலை இலகுவாக வைத்து உடலை நீண்ட காலம் உறுதியுடன் இருக்க வழிவகுக்கிறது. ஆன்மா என்பது செம்மையுடன் இருந்தால் நமது இந்த உயிர் ஓங்கி இந்த உடலில் செயல்படும் தன்மை ஸ்தாபிக்கும். எனவே ஆன்மா மேன்மைப்பட
உணர்வு மேம்பட வேண்டும். உணர்வு மேலோங்கினால் ஆன்ம மேம்படும். ஆன்ம சக்தி பெறும். பல சித்திகள் பெற்று நாம் மேல்நிலை நோக்கி உணரும். எனவே உடல், மனம், ஆன்மா இந்த 3 இயங்குவதற்கு உடற்பயிற்சி, யோகா மற்றும் உணர்வு மேம்பாடு இது 3ம் அவசியமாகிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு நாம் நம்முடைய உடலை வெறும் உடலாக பார்க்காமல் இது உடல், மனம், ஆன்மா சார்ந்த விஷயங்களை கருதும் போது அவை அனைத்திற்கு தேவையான சக்தியை கொடுப்பதற்கு நாம் உண்ணும் உணவு முறையில் மிகவும் ஒழுக்கம் தேவைப்படுகிறது. நாம் முடிந்தவரையில் சைவம் உணவை உட்கொள்ளும் போது நமது செரிமான சக்தி தேவையான சக்தி குறைந்து நமது ஆற்றல் முழுவதும் மேல்நோக்கி சென்று உணர்வை மேம்படுத்த உதவுகிறது. அதே உணவற்ற நிலையில் நாம் கடந்து செல்லும் போது இயற்கையின் மூலமே நாம் இந்த பிரபஞ்ச சக்தி உள்வாங்க திறனை பெறும் பொழுது நமது ஆற்றல் வெகுவாக மேலே சென்று நமது ஆன்ம உடலுக்கு உணர்வுக்கே அதிகமாக கிடைக்கிறது. எனவே மேல்நிலை சரீரங்களுக்கு நிறைய உயிர் சக்தி கிடைக்கப்பற்றும் அந்த சரீரங்கள் மூலம் நாம் பல விஷயங்களை நாம் அறிந்திராத விஷயங்களை அறிய முடிகிறது. எனவே இதன் இறுதி பயனாக இந்நிலை அமைகிறது என்பதை கூறி இந்த காலை கண்டுவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.